வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சூப்பரான டேஸ்டியான பீனட் பட்டர் ஓட்ஸ் குக்கீஸ் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து அரை கப் அளவுக்கு வந்து பீனட் பட்டர் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த பீனட் பட்டர் தான் நான் வந்து ஹாஃப் கப் வந்து எடுத்துக்கிறேன். அரை கப் பீனட் பட்டருக்கு வந்து நான் ஸ்வீட்னஸ்க்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ஜாகரி பவுடர், அதாவது வெள்ளை பொடி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே பீனட் பட்டரில் வந்து ஒரு கொஞ்சம் அளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து தான் நம்ம சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாகவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காசி ஆற வச்ச பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து நல்லா சர்க்கரைலாம் கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து நல்லா வந்து பீனட் பட்டரில் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இதில் வந்து ஓட்ஸை சேர்த்துக்க போகிறோம். ஸோ அரை கப் பீனட் பட்டருக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம பீனட் பட்டரில் வந்து நம்மளோட ஓட்ஸ் வந்து நல்லா கோட் ஆகணும். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணதுக்கு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கணும். ஸோ நம்மளுக்கு எந்த குக்கி வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம வந்து இந்தமாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ குக்கீஸ் வந்து நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம உருண்டையை பிடிச்சி ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து இந்த மாதிரி வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இது வந்து ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபோர்க் வச்சுட்டு நம்ம ஸ்லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். அதுவே வந்து நம்மளுக்கு ஃப்ளாட் ஆகிடும். அது மேலேயே வந்து டிசைன் கூட அது வந்து ப்ரெஸ் ஆனால் வந்துடும். ஸோ இதே மாதிரி வந்து எல்லா உருண்டையும் வந்து இந்தமாதிரி ஜென்டலாக 2 டைரெக்ஷனில் அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா உருண்டையும் வந்து நான் வந்து ஃப்ளாட் பண்ணிட்டேன் ஃபோர்க் வச்சுட்டு. ஸோ ஃபைனலாக வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சாக்லேட் சிப் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே சென்டரில் வந்து ஒரு சாக்கோ சிப் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணால் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 180 டிகிரி செல்சியஸில் 12 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து பேக் பண்ண வச்சிடலாம். ஏற்கனவே நான் வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் 10 மினிட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 12 நிமிஷத்துக்கு வந்து செட் பண்ணி உள்ளே எடுத்து வச்சிடலாம் வேகட்டோம்னா. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம குக்கீஸ்லாம் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான நம்ம ஓட்ஸ் பீனட் பட்டர் குக்கீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக பேக் ஆகிருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.